நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவன் வாழ்வதெப்படி, நூலைப்படி. இந்த உலகை புரட்டி போட்ட மாமேதைகளின் வரலாறுகள் எல்லாம் சாதாரணமாக எழுதப்பட்டதல்ல. இரத்த ஆற்றை கடந்து தன்னுடைய வாழ்நாளில் நீண்ட நெடிய தூரத்தை புத்தகங்களோடு யாரெல்லாம் பயணித்தார்களோ அவர்கள்தான் இந்த உலகை மாற்றியவர்கள். விந்தை மிக்க மனிதர்களாக உலகம் போற்றும் சாக்ரடீஸ், அம்மையார் குறிப்பிட்டதைப் போல மாமேதை காரல் மார்க்ஸ், இந்தியா மண்ணின் எழுச்சி நாயகனாக திகழும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் என வரலாற்று பாதை நெடுக வாசித்தோர்கள்தான் இந்த உலகை மாற்றியிருக்கிறார்கள். மாற்றம் என்ற சொல்லை தவிர அனைத்தும் மாற்றத்திற்கு உட்பட்டது என்ற மாமேதை மார்க்சினுடைய தத்துவங்களையும் உலகில் உள்ள அனைவரும் இன்றைக்கு புரட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முன்பு குறிப்பிட்டதைப் போல எங்கே வாழ்க்கை நிகழ்கிறது என்றால், எங்கே வாசிப்பு நிகழ்கிறதோ அங்குதான் வாழ்க்கை நிகழ்கிறது என்றால் எழுத்தாளர் வால்டேர். ஐரோப்பா கண்டத்தை பேனாமுனையில் ஆட்டிப்படைத்த மகத்தான தலைவர்களுக்கு மத்தியில் வால்முனையில் ஆட்டிப்படைத்த நெப்போலியன் த பென் இஸ் மைட்டர் தென் தி ஸ்வேர்ட் என்கிறான். கத்தி முனையை விட பேனாமுனை சிறந்தது. எனவே வாசிப்பை நேசித்து வாசிப்போம், உலகை மாற்றுவோம். நன்றி.